ஜெயம் ரவி வந்து ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் பயங்கரமாக ஆவேசமாக பேசுனது, கத்துனது, எமோஷ்னல் ஆனது, அழுதது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். எல்லாத்துக்கும் காரணமாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி அவங்க அடிச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க, நாளைக்கு சேர்றது கூட வாய்ப்பு இருந்திருக்கும், என்ன வேணால் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு 3வது நபர் உள்ளே வந்தது தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்த்தி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருந்தாங்க. அதாவது இந்த விவாகரத்து வழக்கு, ஆர்த்தி ஜெயம் ரவி விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு, குடும்ப நீதிமன்றத்தில். ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஆர்த்தியோ ஜெயம் ரவியோ யாருமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணி பேசக்கூடாதுன்னு ஒரு ஆர்டரை வாங்கி வச்சுருக்காங்க. கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டு ஜெயம் ரவிக்கு, கெனிஷாக்கு எல்லாருக்குமே அந்த ஆர்டர் அனுப்பிச்சிருக்காங்க, காப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதை மீறி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து பயங்கரமாக எமோஷ்னலாக ஒரு வீடியோ ஒன்று போட, அது மறுபடியும் வைரலாக, அதாவது வந்து என்னமோ கெனிஷா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, கெனிஷா வந்து இங்கே இருக்க விட மாட்டேன்ட்டாங்க, சைபர் புல்லிங் பண்ணி வந்து கெனிஷா வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க, நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு கெனிஷாவும் விட்டுட்டு போயாச்சு, நீ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஜெயம் ரவி போட்டிருந்தாரு. பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. எல்லாருமே பார்த்துட்டு என்னடா இப்படி ஜெயம் ரவியோட நிலைமை மாறி போச்சு, இவருக்கு யாராவது கவுன்சிலிங் கொடுக்கணும், சரி பண்ணணும், இவரை ஏன் இவ்வளோ எமோஷனாக பேசுகிறாரு, ஏன் இவ்வளோ கோபமாக பேசுகிறாருலாம் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸு, ஜெயம் ரவியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ஜெயம் ரவிகிட்ட பேசியிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து பேட்டி எடுத்து போட்டதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, கெனிஷா ஃப்ரான்சிஸ் வந்து ஜெயம் ரவியோட அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, வேற எங்கேயும் போல, கோவாக்கும் போல, எங்கேயும் போல, 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு.